ஹே ஹாய், எப்படி வா இருக்க? வா வா. நல்லா ஹாய் நல்லா இருக்கோம். நீ கொஞ்சம் கூட ஹாய், மாறவே கொஞ்சம் கூட இல்ல. மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்ன என் வெயிட்ட குறைச்சிருக்க? பாரு, காஞ்சு கருவாடு ஆயிட்டான். இங்க பாரு, நீ எழைச்சு போயிடாத. நீ இப்படி இருந்தா தான் நல்லா இருப்ப. சொல்லுங்க ஸ்வீட்டி. ஆமா ஆமா. ஓகே गाइस, இவனை பாரு. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ஜாப் இத பத்தி யாரும் இந்த இடத்துல பேசவே கூடாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். 10 இயர்ஸ். காலேஜ்ல அட்டகாசம் பண்ண மாதிரியே இன்னைக்கு பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். வாங்க வாங்க. சரி, selfie. எல்லாரும் வாங்க போலாம். ஹிப் ஹிப் ஹூரே! ஹே, அங்க பாத்தியா? சார் 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 பாத்து, தரை ஈரமா இருக்கு. சாரி. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். வாங்க சார். ஸ்ட்ரீம் ப்ரோ. எஸ் சார். பண்டி, செட், நீங்க இருக்கீங்கல்ல? என்னப்பா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்துடுறீங்க? என்னை பத்தி கவலையே இல்லை உங்களுக்கு. நான் தான் இடியட் மாதிரி உங்க பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். யாராவது இருக்கீங்களா இல்லையா? இங்க பாரு, சும்மா கத்தாத. நிஜமா தான், நீ ரொம்பவே அழுவுற. வாய மூடி. நான் அழறேனா? அப்போ நீங்களாம்? தேப்போ சில்டா. இல்ல, முடியாது. பண்டியும் அங்கூரும் எப்பவும் இப்படி தான் பண்றாங்க. புல்லிஸ் காலேஜ்லயும் போலி பண்றாங்க, இப்போ இங்கேயும் போலி பண்றாங்க. ஜஸ்ட் ஷட் அப் தீபு. ஸ்டீம் ரூம்ல ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம். சும்மா தொந்தரவு பண்ணாத. அது சரி, தொல்லை நான் கொடுக்குறேன். ஷட் அப் தேப்போ. என்னடா ஆச்சு? என்னாச்சு? நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப இது என்ன சத்தம்? அட, யாராவது கதவை திறங்கப்பா. ஸ்ட்ரீம் குறைஞ்சாதான் பார்க்க முடியும். அங்கூர் 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 அங்கூர். ஹே காய்ஸ், ஹே சொல்றதை கேளுங்க. கேக்குறீங்களா இல்லையா? ஐயோ காய்ஸ், கேளுங்க. என்ன ஆச்சு தீபு? எதுக்காக இப்படி கத்துற? அங்க அங்க உனக்கு என்ன ஆச்சு? அட, அங்கூரை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? என்ன? டேய், நீ என்ன பேசுற? விளையாடுறதுக்குலாம் நேர காலம் இல்லையா? ஐயோ, நான் ஒன்னும் விளையாடல. அங்க அங்கூரை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரீம் ரூம்ல செத்து கிடக்குறான். மஞ்சு, வாங்க சார். பாடி எங்க இருக்கு சார்? பாடி உள்ள இருக்கு சார். சரி, நீங்க எந்த பொருளையும் தொடலல? இல்ல சார், பாடியை பார்த்ததும் ஸ்ட்ரீம் ரூமை நாங்க மூடிட்டோம். அப்புறம் நாங்க வெளியே தான் நிக்கிறோம். அபிஜித், இதை கொஞ்சம் கவனி. கழுத்துல நரம்பு கட்டாயிருக்கு. இங்கிருந்து ரத்தம் கசிஞ்சு தான் இவன் இறந்து போயிருக்கான். ஆனா இவங்க கத்திப்பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கத்தியவே காணுமே.
கத்தி இங்கெல்லாம் இல்ல. உங்களில் யாராச்சும் பாடி கிட்ட இருந்து கத்தி ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல சார், நாங்க தொடக்கூட இல்ல. சார் நாங்கள் கதவை மூடினதுக்கு அப்புறம் பாடி பக்கத்தில் தான் கத்தி இருந்துச்சு. நீங்க கதவு மூடினதுக்கு அப்புறம் உள்ள யார் போனாங்க? இல்லை சார். யாரும் போகல. ரியலி? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? உள்ள ஒரு கொலை நடந்திருக்கு. உள்ள கத்தியும் பாடியுமே இருந்திருக்கு. நீங்க கதவை மூடிட்டு வெளியே வரீங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் உள்ள போகல. ஆனா அந்த கத்தி எங்க மாயமா மறைஞ்சிருச்சா? யாராச்சும் கொஞ்சம் புரியவங்களேன் இது எப்படி நடந்துச்சுன்னு. சார், இவங்க அங்கிருந்து இங்க ஓடி வரும்போது யாரோ கத்தியை மறைச்சு வச்சிருக்காங்க. எல்லாரையும் செக் பண்ண சீக்கிரம். கையை தூக்க. சார், இவங்க கிட்டலாம் கத்தி இல்லை சார். இப்போ இவங்கள செக் பண்ணா சார் எங்கள் நிலைமையை பாருங்க. கத்தியை நாங்கள் எங்கே ஒளிச்சு வைப்போம்? ஆச்சரியமா இருக்கு. கத்தி இவங்க கிட்ட இல்லைன்னா வேற எங்க போயிருக்கோம்? சார் கத்தியால கழுத்துல குத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் சொல்லுதையா. அங்க அங்கூர் எப்படி கொல்லப்பட்டான்? என்ன நடந்தது? கொலகாரம் அவன் கழுத்துல கத்தியால குத்தி இருக்கான். இங்க மஞ்சுவோட கொலையும் அப்படிதான் நடந்திருக்கு. தயா எந்த கத்தியால குத்தி இருக்கானோ அந்த கத்தி அங்க இருக்கா? இருக்கு. ஏன், என்னாச்சு? அது இங்க கத்திய காணும் தயா. என்ன, அங்க கத்திய காணுமா? ஐ see. ஒரே ரெசார்ட்ல ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு இடத்துல ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே நேரத்தில். சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். குருவி, இந்த கத்தியை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிட. ஒரு பொண்ணு கழுத்தில் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் எக்ஸாக்டாக உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. ஆனால் நீங்கள் யாரையும் பார்க்கல, எதையும் கேட்கல, அப்படி தானே? சார் நாங்க எல்லாரும் டப்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் படுத்து தூங்கிட்டேன். அதான் எதுவும் தெரியல. நீங்களும் தூங்கிட்டீங்களா? அப்புறம் மஞ்சு, சாகிறதுக்கு முன்னாடி அவ கையை காலை அசைச்சிருப்பா, இல்ல அவ கத்தவாது செஞ்சிருப்பா. அப்ப கூட உங்களுக்கு எதுவும் தெரியல? சார், சார் இங்க இருந்து கத்தியை எடுத்தீங்களா? கத்தியா? இல்லையே. ஏன் சார் கத்தியை காணோம் சார். கிடைக்கலையா? இப்போ இங்க தானே இருந்தது. எங்க? சார் நாம இங்க தானே இருக்கோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கத்தி எப்படி மாயமா போச்சு? ரித்விக், அடுத்தது நீதாண்டா. இங்க பாருங்க, கொலைகாரன் கண்டிப்பா உங்கள ஒருத்தன் தான். இதை உறுதியா சொல்லுவோம். இப்ப மறைக்காம சொல்லுங்க, அங்கூரையும் மஞ்சுவையும் யார் கொலை பண்ண பார்த்தது? சார் எங்களோட 2 ஃப்ரெண்டையும் நாங்க கொலை பண்ணிருப்போம் நினைக்கிறீங்களா? சார் அவங்க 2 பேரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதுக்கு கொலை பண்ண போறோம்? இந்த நீலி கண்ணீர்லாம் வடிக்க கூடாது, புரியுதா? இவங்க கொலை செய்யப்பட்ட போது கூட இருந்தது நீங்க எல்லாரும் தான், கரெக்டா? அதனால இந்த டிராமாலாம் நிப்பாட்டுங்க. எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. அவங்கள கொலை பண்ற அளவுக்கு யார் அவங்கள வெறுத்தது சொல்லுங்க. காலேஜ்ல ஒன்னா தானே படிச்சீங்க? காலேஜ் டேஸ்ல கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கணும். அந்த வெறுப்புல கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் காட்டியிருக்கீங்க. அந்த வெறுப்பு இன்னும் சாகல. இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்கீங்க. நீயா? இல்ல நீயா? உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். குற்றத்தை நீங்களே ஒத்துக்கோங்க, புரியுதா?
என்னாச்சு? ஆ? நான் எதுவும் பண்ணல நீ தான் சார். கொலை பண்ணியா? நான் எதுவும் பண்ணல. சொல்லு, நீ தான் கொலை சார், பண்ணியா? சொப்னா தான் அங்குரை கொல்லணும்னு சொன்னான். சார் அவன் பொய் சொல்றான். நான் என் கண்ணால பார்த்தேன் சார். நீ பண்ற விஷயம்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் உன்னை விட போறது இல்ல. நீ என்ன பண்ணி கிழிப்ப? இந்த மாதிரி கத்துறத தவிர வேற எதுவும் உன்னால பண்ண முடியாது. உன் பிடி என் கையில தான் இருக்கு. நீ தான் என்னுடைய பகடக்காய். நான் விரும்புறதை தான் நீ பண்ணி ஆகணும். இது உனக்கும் நல்லா தெரியும். ஸோ லெட் மீ கோ. ஐ ஹேட் யூ. பாய். ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ அங்கூர். நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். நீ உயிரோடயே இருக்க மாட்ட. சொப்னா, இவன் என்ன சொல்றான்? இல்ல சார், இது என்னவோ உண்மைதான். சொப்னாக்கு அங்குரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பிங்கி. சார், இந்த அங்குர் பிங்கி. ஷோ. ஆனா என்ன? ஸ்வப்னாவும் அங்குரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனா அங்குர் வந்து ஸ்வப்னாவை எப்பயோ விட்டுட்டான். டிவோர்ஸ் ஆக தான் இருந்தது. அதனாலதான் அங்குரை இந்த அளவுக்கு நீ வெறுத்தியா? ஆ? சார் இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல சார். எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சுதான் இருந்தது. அவன் என்னோட குழந்தைங்களே என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தான். கோர்ட்ல அவன் என் மேல தப்பா பழிய போட்டு என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான். அதனாலதான் நான் அவனை வெறுத்தேன். எனக்கு இப்பவும் அங்குரை பிடிக்காது. அதுக்காக நான் கொலைலாம் பண்ணல. அதோட என்னைக்கு அவனோட மர்டர் நடந்ததோ அப்போ நாங்க எல்லாரும் ஹாட் டப்ல தான் இருந்தோம். ரித்விக், நீ அங்கதானே இருந்த, ஸ்டீம் ரூம்ல. மஞ்சு அங்கூரை யார் வெறுக்கிறாங்கன்னு தயா கேட்கும்போது நீ அந்த இடத்துல தானே இருந்த. அப்போ உன் முகமே மாறி போயிருந்துச்சு. என்ன விஷயம்? உனக்கும் மஞ்சுக்கும் நடுவில் ஏதாவது இருந்துச்சா? ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? அவளுக்கு உன்னை பிடிக்கலையா என்ன? சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எனக்கு புரியல. அட, இவனுக்கு புரிய வைங்க. ஒரு கேள்வி எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருப்பான் நானு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த தடவை சும்மாலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம், கையால தான் பேசுவோம். புரியுதா? சரி சார், நான் சொல்றேன். இங்க பாருங்க சார், நான் மஞ்சுவை வெறுத்தங்கிறது உண்மைதான். நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். என் கம்பெனில ஜாபும் வாங்கி தந்தேன். ஆனா அவ என்ன பண்ணா? என் பாஸ் கூட க்ளோஸ் ஆகி என்னை வேலையை விட்டு தூக்க முயற்சி பண்ணா. நான் அவளை ரொம்ப வெறுத்தேன். அதுக்கு தான் அவள் லாய்க்கு. ஆனா சார், இது எப்படி இருந்தாலும் கொலை பண்ற லெவலுக்குலாம் நான் போக மாட்டேன். அதோட அந்த இடத்துல நான் இருக்கவே இல்லை. அட ஆமா, இவன் அங்க இருக்கவே இல்லையே. அங்கூர் கொலை நடந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்கான். கரெக்ட். நல்ல பிளான் போட்டிருக்கீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பிளான் தான் போட்டிருக்கீங்க. இல்ல சார். என்ன, இந்த சொப்னா மேடம் அங்கூர் கிட்ட இருந்து விடுதலையாக பார்த்தாங்க. ரித்து வந்து மஞ்சு கிட்ட இருந்து ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணியாச்சு. ரைட்? எந்த படத்தை பார்த்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எந்த பிளானிங்கும் பண்ணல. நாங்க யாரையும் கொலையும் பண்ணல. பிலீவ் மீ சார். யார் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணல எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஒரு தடவை அந்த கத்தி மட்டும் கைக்கு வரட்டும். கத்தி அப்படியே மறைஞ்சு போக வாய்ப்பில்லை. இங்கே தான் இருந்தாகணும். பூர்வி, கத்தி கிடைச்சதா? இல்ல சார், தேடிட்டு இருக்கேன். சரி தேடு, நாங்க அங்க பாக்குறோம். ரெடி சார். இங்க ஷூ அடையாளம் இருக்கு. இது இப்பதான் வந்திருக்கு. அப்படின்னா பங்கஜ் யாரோ இங்க ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அப்புறம் இதை பாரு, இந்த செடியெல்லாம் யாரோ மிதிச்சிருக்காங்க. சார் இங்க இருந்து தான் டப்ல நடக்கிறத கவனிச்சிருக்கணும். பங்கஜ், இதுக்கு அர்த்தம் என்ன? இங்க எவன் ஒளிஞ்சிருந்தானோ அவன் தான் மஞ்சுவை கொண்டு இருக்கணும். ஒரு வேலை பண்ணலாம், இதை நம்ம ஃப்ரேம் பண்ணிப்போம். சார், பூர்வி,
பூர்வி 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 என்னாச்சு? பூர்வி பூர்வி என்னாச்சு உனக்கு? ஒன்றும் ஆகலைல்ல? ஆ இங்க பாரு. நீ ஓகே தானே? சரி, இது எப்படி நடந்துச்சு? உனக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு? தெரியல சார். எல்லாம் ரெடியா இருக்கா? சார். அண்ட் பூர்வி அப்புறம் அவ எப்படி இருக்கா? சார் இப்போ நல்லா இருக்கா? சாலம்கி சார் செக் பண்ணிட்டு இருக்காரு. சரி, எல்லாரையும் கூப்பிடு பார்க்கலாம். மோதிரமோ ஷூ பிரிண்டோ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க வாங்க, இந்த பக்கம் எப்படி வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு கொலைகாரனோட சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஷூவோட அடையாளம். ஒரு நிமிஷம். உங்கள யாரோ ஒருத்தன் இங்கே வரல. யார் அது? ரித்விக் எங்க? அவனை காணுமே. சார் அவன் பசி எடுக்குதுன்னு சாப்பிட கிச்சனுக்கு போயிருக்கான். பசிக்குதோ? சரி, நீங்க ஆரம்பிங்க. ரித்விக் என்ன சாப்பிட்றான் நான் பார்த்துக்கிட்டு வரேன். சரி ஃப்ரெடே, இவங்க விரல்ல மோதிரத்தை போட்டு செக் பண்ணு. அப்புறம் பங்கஜ், ஷூ அடையாளத்தை செக் பண்ணு. முதல்ல நீங்க வாங்க. நெக்ஸ்ட். சார் மேட்ச் ஆகுது. ஃப்ரெடே, மோதிரத்தை ட்ரை பண்ணு. சார் பர்ஃபெக்ட் மேட்ச். அக்ஷதா, அங்க போய் நில்லுங்க. நெக்ஸ்ட். மேட்ச் சார். நெக்ஸ்ட். இல்ல சார். மேட்ச் சார். ஃப்ரெடே, மேட்ச் ஆகுது சார். உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்திருக்கீங்க. மஞ்சுவோட கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இல்ல கொலை நடந்த பிறகு. ஏன்பா இந்த ரித்விக்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா அங்க யாரோ இருக்காங்க. ரித்விக், நோ ரித்விக். சொல்லு அபிஜித். ரித்விக்க கொலை பண்ணிருக்காங்க தயா. ஆமா, கிச்சன்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. யாராச்சும் இங்க இருந்து ஓடி போறத பாத்தியா? இல்ல சார். ஏன்பா இங்க இருந்து யாராவது போறத பாத்தியா நீ? இல்ல சார். இதோ இங்க பாரு. ஓ மை காட், இது எப்ப நடந்தது? என்ன நான் வந்தபோது அவன் கழுத்துல கத்தி இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி தான் இவன் விழுந்தான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவனை கண்டிப்பா பிடிச்சிருக்கலாம் தயா. சரி, அவனையும் பிடிச்சிடலாம். ஏன்பா 3 கொலை நடந்திருக்கு. அட என்னப்பா இது? ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஒரு சிஐடி ஆபீசரா இருந்து கிரைம் சீன்ல இப்படி இல்லாம பண்ணுவ? என்ன விஷயம் டாக்டர்? இது விளையாடுற இடம் இல்ல, கொலை நடந்திருக்குல்ல. அது எனக்குமே தெரியும். இப்ப என்ன ஆச்சு? நான் ஒன்னும் விளையாடவே இல்லையே டாக்டர். அப்ப யார் இங்க விளையாடுறது? என்னாச்சு டாக்டர்? தயா, அபிஜித் இல்லைன்னா ஒருவேளை நீ பண்ணியோ. கொலை நடந்த இடத்துல ஆதாரங்கள் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியல. டாக்டர் சார், ரிலாக்ஸ். முதல்ல என்ன ஆச்சுன்னு அதை சொல்லுங்க. அட, அங்க கத்தி இருந்ததுல்ல, கொலைகாரன் பயன்படுத்தின கத்தி, அது எங்க இப்போ? அட, கத்தி இங்க சிங்க்ல இருந்துச்சு. சிங்க்ல எந்த கத்தியும் இல்ல. ஆமா, நீ கத்தி எங்க போச்சு?
ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எனக்கு இப்பதான் எல்லாம் புரிய வருது சார். இந்த கத்தி காணாம போறதும் இந்த கொலைகாரனோட மோட் ஆஃப் ஆப்ரண்டி சார். இங்க 3 கொலை நடந்திருக்கு. 3 கொலையிலயும் ஒவ்வொரு கிரைம் சீன்லயுமே கத்தி மட்டும் அந்த இடத்துல இருந்து காணாம போயிருக்கு. முதல்ல ஸ்டீம் ரூம் வெளியே மூடி இருந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி. இங்க என்ன நடக்குது? கத்தியை யாரும் டச் கூட பண்ணவே இல்லையே. என்னையா நடக்குதுங்க? நம்ம கண்ணு முன்னாடி நாம பார்த்த இந்த கத்தி இப்ப எங்க போச்சு? இது என்ன மந்திரம் தந்திரம்லாம் நடந்துகிட்டு இருக்கா என்ன? ஒன்று நம்ம மூளை குழம்பி போயிருக்கணும், இல்லைன்னா யாரோ நம்மளோட மூளையை நல்லா குழப்பிட்டு போயிருக்காங்க. ரித்விக்கும் கொல்லப்பட்டுட்டான். இந்த தடவையும் மர்டர் வெப்பன், அதாவது கத்தி, தன்னால காணாம போயிருக்கு. யாரோ எங்க மூளை கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. அதனால நாங்க உங்க ரூம் எல்லாம் நல்லாவே செக் பண்ணோம். எங்களுக்கு இது கிடைச்சது. என்னப்பா பண்டி? சார் சார் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் யாரையும் ஹிப்னடைஸ் பண்ணல சார். சார் நான் உண்மைதான் சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. ரிலாக்ஸ். நீ யாரையும் ஹிப்னடைஸ் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கிச்சன் சிங்க்ல இருந்து அந்த கத்தி காணாம போனப்ப அப்ப நாங்க எல்லாரும் அலர்ட்டா தான் இருந்தோம். நீ ஹிப்னடைஸ் பண்ணலன்ற விஷயத்த நாங்களும் நம்புறோம். ஆனா நீ உன்னால பண்ண முடியும்ல அது? அந்த ஷூ சைஸ் அண்ட் மோதிரம் இவங்க 3 பேருக்குமே ஃபிட் ஆகுது. இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியது அது உண்மையாவே யாரோடது. பண்டி, உனக்கு ஹிப்னோடைஸ் பண்ண தெரியும். நீ இந்த 3 பேரையும் ஹிப்னோடைஸ் பண்ணி சம்பவம் நடந்தப்போ மரத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்றத எங்களுக்கு கண்டுபிடிச்சு நீ சொல்லணும். ரிலாக்ஸ். மூச்சை நல்லா இழுத்து விடு. என்னையே பாருங்க, என் குரலை கேளுங்க. உங்க முழு கவனத்தையும் என் குரல் மேல செலுத்துங்க. குட். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்களோட முழு கவனத்தையும் என்னோட குரல்ல மட்டும் செலுத்துங்க. இப்போ நான் சொடுக்கு போட்ட உடனே நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்வீங்க. இங்க சஃபீனா, அக்ஷதா 2 பேரும் ஹிப்னோடைஸ் ஆயிட்டாங்க. ஆனா இவனால இவளை ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஏன்னா எனக்கு இந்த ஹிப்னோடைஸ் மேல நம்பிக்கை கிடையாது. அப்படியே நம்பிக்கை இருந்தாலும் இவனுக்கு எதுவும் தெரியாது. இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவனுக்கு எதுவும் தெரியாது, இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னா இவங்க எப்படி ஹிப்னோடைஸ் ஆனாங்க? அது ஏன்னா இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல. அதனால இதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அதனால இவங்களோட கவனமும் பண்டியோட குரல் மேல மட்டும்தான் இருந்தது. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல. ஓ ரகசியம் வெளிப்பற்ற கூடாதுன்னு நீ பார்த்துருக்க. என்ன இதுக்கு மேல நீ என்ன சொல்ல போற? சொல்லு. பண்டி, இவங்க 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிடு. அண்ட் பிங்கி, எல்லா உண்மையுமே சொல்லிடு. போடி. இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது நீதானே? ஆமா, அது நானே தான். ஆனா நான் யாரையும் கொலை பண்ணல. நான் ஜஸ்ட் சொப்னாவை கண்காணிச்சிட்டு இருந்தேன். சொப்னாவையா? ஏன்? ஏன்னா அந்த மாதிரி பண்ண சொல்லி அங்கூர் எனக்கு பணம் கொடுத்திருந்தான். நான் சொப்னாவோட சில போட்டோகிராஃப்ஸை எடுக்கணும்னு அங்கூர் பணம் கொடுத்திருந்தான். அதை அவன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. இவளுக்கு வேற பசங்களோட அஃபைர் இருக்கிற மாதிரி காட்டணுமா? ஆனா என்னால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல. ஏன் தெரியல, எனக்கு அங்க மயக்கம் வந்துருச்சு. எனக்கும் தான் வந்தது. அப்புறம் நான் அந்த டப்ல மயங்கி விழுந்துட்டேன். இதுக்கு என்ன காரணம்? சார், அந்த தண்ணியில ஒரு கெமிக்கல் இருந்தது.
அதுல புகை இருந்ததுனால அங்க இருந்தவங்க மூச்சுல அது கலந்துருச்சு. அதனால தான் அவங்க போதையில இருந்திருக்காங்க. ஓ, அதான் மஞ்சுவோட கொலை நடக்கும்போது யாரும் அதை பார்க்கல, ஏன்னா போதையில இருந்திருக்காங்க. அதனாலதான் அவளை தன்னைத்தானே காப்பாத்திக்க முயற்சியே பண்ண முடியல. பிங்கி, மரத்துக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் இருந்தா? இவங்க எல்லாரும் எப்ப ஹாட் டப்ல இறங்குனாங்களோ அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாங்க இருந்தேன். அப்ப நீ கொலைகாரனையுமே பார்த்திருப்ப. யோசிச்சு பாரு. கருப்பு ஷூ, கருப்பு பேண்டா? யாராவது ரிசார்ட்டோட ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல வெயிட்டரா இருக்கலாம். நாம இதை கவனிக்கவே இல்லை. இவங்களை தாண்டியும் யாரும் இங்க இருந்திருக்காங்க. சார், இப்பயாவது தெரிஞ்சது. ஒரு சின்ன ஆதாரமாவது கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மர்டர் வெப்பன் இது தன்னால காணாம போகுது, அது எப்படி? ஒரு நிமிஷம். சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து கத்தி காணாமல் போச்சு இல்லையா, அதை தேடிக்கிட்டு இருக்கோம். பாப்பா, இங்கேருந்து போயிடலாம், இல்லைன்னா நாம மாட்டிப்போம். வா. பிங்கி சொல்றபடி பார்த்தா கொலைகாரன் இங்க தான் நின்று இருக்கணும். ரெசார்ட்டோட ஆளா இருக்கான்னா அவன் ஈஸியா எங்க வேணா வந்து போலாம் இல்லையா? இந்த ரெசார்ட்ல 10 வெயிட்டர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. நாளைக்கு எல்லாரோட டீட்டெயில்ஸும் வந்துடும். சார், கொலைகார ரெசார்ட்டோட ஸ்டாஃப்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா 10 வருஷத்தோட பகை அந்த மாதிரி எதுவும் இருக்க சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் 12 பேர்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. காலேஜை தாண்டி வேற காரணம் இந்த 3 பேரை கனெக்ட் பண்ணுது. அப்படின்னா காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா? சார், நம்ம கிட்ட ரித்விக் ஒன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? அவன் மஞ்சுக்கு தான் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தான் இல்லையா? நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். என் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா அவ என்ன பண்ணா? அவ வேலையை பறிக்க பார்த்திருக்கா. சார், எப்ப நான் அங்கூரோட ஜாதகத்தை எடுத்தேனோ அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவனும் ரித்விக் மஞ்சு கூட தான் வேலை பார்த்திருக்கான். ஆமா சார், ஃபீனிக்ஸ் ரைசிங் பார்மாசிட்டிகல்ஸ். இவங்க 3 பேரும் மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த 2 மாசத்துல அந்த ரிசல்ட்டை வெளியே கொண்டு வரதா இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3 பேரோட கொலை நடந்திருக்குன்னா அது அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸா தான் இருந்திருக்கணும். இதனால ரைவல் கம்பெனிக்கு தான் லாபம் இருக்கு. சார், இந்த 3 பேரும் இறந்து போனா ரைவல் கம்பெனிக்கு தான் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்னா அவங்க தான் இங்க இருக்கிற வெயிட்டரையுமே பயன்படுத்தி இருக்கணும். அவன் யாரா இருப்பா? இந்த 3ல இருந்து எதுவும் கிடைக்கல சார். சார், இது ஸ்டீம் ரூம்ல இருந்த ட்ரைனேஜ் பைப்பை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது கிடைக்கலாம் பாருங்களேன். ஸ்டீம் ரூம்லையா? ஆமா சார். பங்கஜ், என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. என்ன சார் கிடைச்சது? பங்கஜ், இதுதான் கத்தி. கத்தியா? இவ்வளோண்டு குட்டி கத்தியா? ஃபோக்கஸ் பங்கஜ்.
இதுதான் அந்த கத்தி. வாங்க, நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. யா தேங்க்யூ. இப்போ நாங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு அதிசயத்தை காட்ட போகிறோம். புரியலையே. இதெல்லாம் நம்பவே முடியாது. உண்மையா இருக்கு. அதிசயங்கிறாங்க. இந்த கத்தி தெரியுது பார்த்தீங்களா? கொலைகாரன் கொலை பண்ண கத்தி இருக்குல்ல, அந்த கத்தி கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட இப்ப இந்த கத்தியால தான் நான் குறி வைக்க போறேன். என்னதையா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு கொஞ்சமா நம்பிக்கை இல்லை. நீ வேணா பாரு, ஒன்று கூட கரெக்டான இடத்துல படவே படாது. அட என்ன சார், நீங்க தள்ளுங்க சார். எங்கேயா தப்பி தவறி பட்டுச்சுன்னா? அட ஏன் மேலேயே குறி வைக்க போறாங்க? அதுக்கு தான் இது இருக்கு, இதை அடிக்கலாம். சரியா? சரியா? பேச்சை குறைச்சிட்டு செயல்படலாம், ஆனா கரெக்டா குறி வைக்கணும். பூர்வி, அடுத்தது நான். இங்க என்ன நடக்குது? மந்திரம் காட்டுறீங்களா என்ன? மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான். உக்காரு. இது மந்திரமும் இல்ல, இது ஒரு ட்ரிக்கும் இல்ல. இது சயின்ஸ், விஞ்ஞானம். இங்க 3 கொலை நடந்திருக்கு. அண்ட் அந்த 3 கொலையிலும் கத்தி காணாம போனதுக்கும் சயின்ஸ் தான் காரணம். இந்த 3 கேசஸ்லயும் எங்கெல்லாம் கொலை நடந்திருக்கோ அங்க தண்ணி இருந்திருக்கு. அதுவும் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் நார்மலை விட அதிகமா இருந்திருக்கு. அதாவது ஸ்டீம் ரூம்ல பாத், ஹாட் டப்ல சுடு தண்ணி, அப்புறம் கிச்சன்லயும் சிங்க்லேருந்து வர சுட தண்ணி. இந்த சுடு தண்ணியும் கத்தியும் காணாம போறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆழமான சம்பந்தம் இருக்கு. இந்த கத்தி ஸ்டீல் அயனால பண்ணல, வித்தியாசமான ஒரு மெட்டலால பண்ணிருக்கு. அது சுடு தண்ணியில பட்ட உடனே அது அப்படியே மெல்ட் ஆயிடும். கேலியம். பார்க்கணுமா? சொல்லுங்க. இப்போ புரியுதா? கிரைம் சீன்ல இருந்து கத்தி இப்படிதான் காணாம போச்சு. ஆக்சுவலி அது காணாம போகல, அந்த கத்தி சுடு தண்ணியில மெல்ட் ஆயிருக்கு. கொலைகாரன் சரியான முறையில் இதை பயன்படுத்துறதுக்காக அந்த கத்தியை யூஸ் பண்ணியிருக்கான். அப்பதானே ஆதாரமே கிடைக்காது. ஆனா அந்த கொலைகாரன் யாரு? இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, கொலைகாரன் இன்னும் கையில சிக்கல, ஆனா சீக்கிரமாவே மாட்டிப்பான். சரி, இப்ப நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். கமான், நீங்க கிளம்பலாம். சார், இவங்களையும் போக விட்டீங்க? ஏன்னா கொலைகாரனை கண்டுபிடிக்க இப்போ நமக்கு 15 நிமிஷம் வேணும். சார், 15 நிமிஷத்துல கொலைகாரனை பிடிச்சிருவோமா? 15 நிமிஷத்துல கொலைகாரனை பத்தி எல்லாமே வெளியே வந்துடும். ஆனா எப்படி சார்? ஃப்ரெடி டாக்டர் சலங்கி எப்ப நம்ம கிட்ட இந்த கேலியமை பத்தி சொன்னாரோ அப்பவே கொலைகாரன் ஸ்மார்ட்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளால அவனை அவ்வளோ ஈஸியா பிடிச்சிட முடியாது. அப்படியே பிடிச்சாலும் நம்மளுக்கு ஆதாரங்களும் கிடைக்காது. அதனால நம்ம டாக்டர் சோலோங்கிக்கு ஒரு கெமிக்கலை உருவாக்க சொல்லியிருக்கோம். அது கேலியம் கூட மிக்ஸ் ஆன உடனே ட்ரையா மாறிடும். அப்புறம் சார், இந்த சேர்ல அந்த கெமிக்கல்ல ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அது இப்போ அவங்க கையில பட்டிருக்கும். அதோட யார் கையில கேலியம் ரியாக்ட் ஆகுமோ அந்த இடத்துல கெமிக்கல் நீல கலர்ல மாறிடும். இப்ப நம்ம கொலைகாரனை கையும் களவுமா பிடிக்கலாம். அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆக 30 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு.
10 நிமிஷத்துல கொலகாரன் நம்ம முன்னாடி இருப்பான். வேணும்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? அது அப்படியெல்லாம் போகாதுப்பா. கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் போகும். கெமிக்கலை யூஸ் பண்ண எங்க கிட்ட இருக்குப்பா. என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, கொலை பண்ணிடுவேன். ஏய், ஏய், இங்க இருங்க, கிட்ட வராதீங்க. வந்தீங்க இவன் செத்துருவான். அதோட இந்த கத்தி நெஜ கத்தி. ரூம்ல இருன்னு சொன்னால அப்புறம் ஏன்டா வெளியே வந்த? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் வந்தேன். சாரி, என்ன காப்பாத்துங்க. வாய் மூடு. மரியாதையா துப்பாக்கிய ஸ்விம்மிங் பூல்ல போட்டுருங்க, இல்லனா வேணாம் விட்டுரு. நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையான வேலை பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பிடிக்க முடியாது. மரியாதையா என்ன போக விட்டுருங்க. இங்க போக முடியாது. ஹேய், சும்மா துள்ளாத. அவனை விட்டுற. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க என்ன பிடிச்சிருவீங்க. அதனால நான் முன்னாடியே இந்த ஏற்பாடை பண்ணி வச்சிருந்தேன். வெளியே பார்க்கிங் லாட்ல என் பைக் இருக்கு. சரிப்பா, உன்னோட பிளானிங்க நாங்களே மனசார பாராட்டுறோம்னு வச்சுக்கோ. என்கிட்ட வராதீங்க. ஆனா இவங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? நான் கொன்னுடுவேன். எதுக்காக கொல்ற? இவங்க கூட எந்த விரோதமும் இல்ல. இவங்க பாஸ் தான் எனக்கு பிடிக்காது. நான் வேலை பார்த்த கம்பெனியில தான் இவங்க 3 பேர் இருந்தாங்க. அதோட அந்த ப்ராஜெக்ட பண்ணதுனா, ஆனா இவங்க திருடிட்டாங்க. நான் டே அண்ட் நைட் உழைச்சிருந்தேன். இவங்க என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்ப நான் முடிவெடுத்தேன், நான் கண்டுபிடிச்ச அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளியே வரதுக்கு முன்னாடி இவங்க கொல்லணும்னு நான் முடிவெடுத்தேன். இப்ப அதை முடிச்சிட்டேன். அது சரி, இது எல்லாத்தையும் நீ எப்படி பண்ண? அதாவது இத்தனை பேரை நீ எப்படி ஒரே நேரத்துல ரெசார்ட்டுக்கு வர வச்ச? எனக்கு தெரியும், இவங்க 3 பேரும் முதல்ல இருந்தே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இந்த ரெசார்ட்ல வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் பிங்கிக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன் ஆன்லைன்ல. அவங்களும் பார்ட்டி பண்ண இங்க வந்தாங்க. நல்லது. நீங்க ரெசார்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாஃபா இருக்கிறதுனால எங்க வேணா வந்து போகலாம்ல. சோ கொலை பண்ணிட்டும் தப்பிச்சு போனேன். ஆனா யாருக்கும் எதுவும் தெரிய வரல, அப்படிதானே? நான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். பிளான்லாம் ஓகே. அந்த 3 பேர் வராம போயிருந்தா அப்போ? தலையெழுத்து கை கொடுத்ததே 3 பேர் ஒன்னா வந்தாங்க. இல்ல யாரு வந்தாங்களோ அவங்க செத்துருப்பாங்க. நான் வரேன், போடா. எப்பவுமே உன்னோட தலையெழுத்து நல்லா இருக்கும்னு நீ நம்பிடக்கூடாதுப்பா. வாடா, இனி உன் தலையெழுத்து நாங்க எழுதுறோம். வாடா.